இளமைக்கால தியானம். நரேந்திரனுக்கு சிறுவயதிலேயே பெரியவர்கள் கண்களை மூடி தியானம் செய்வதைப் பார்த்து தானும் அதுபோல் செய்ய வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது. ஒருமுறை தனது நண்பன் ஹரியுடன் சேர்ந்து ஒரு சீதாராமர் பொம்மையை வாங்கிக் கொண்டு வீட்டின் மாடி அறையில் யாருக்கும் தெரியாமல் கதவை தாழிட்டுக் கொண்டு தியானத்தில் அமர்ந்தான். நீண்ட நேரம் குழந்தைகளைக் காணாததால் பதற்றமடைந்த குடும்பத்தினர் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தனர். சத்தம் கேட்டு ஹரி ஓடிவிட்டான். ஆனால் நரேன் மட்டும் தன்னை மறந்த நிலையில் அசைவற்று அமர்ந்திருந்தான். அவரை உலுக்கித்தான் சுயநினைவுக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது. அப்போது 7 வயதே ஆன நரேன், "ஏன் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள்? என்னை தனியாக விட்டுவிடுங்கள்" என்று முதிர்ச்சியான குரலில் கூறியது அனைவரையும் திகைக்க வைத்தது. மற்றொரு சமயம் ஒரு வண்டியோட்டி திருமண வாழ்க்கை பயனற்றது என்று கூறியதை கேட்ட நரேன், திருமணம் செய்து கொண்ட ராமரை நான் எப்படி வணங்குவது என்று அழுதுகொண்டே தன் தாயிடம் முறையிட்டான். அதற்கு அவரது தாய் சமயோசிதமாக, "நீ ராமனை வணங்க வேண்டாம், தியாகமூர்த்தியான சிவபெருமானை வணங்கு" என்று கூறினார். உடனே நரேன் தான் வைத்திருந்த சீதாராமர் பொம்மையை எறிந்துவிட்டு சிவபெருமான் சிலையை வாங்கி அதன் முன் தியானம் செய்யத் தொடங்கினான். ஒருமுறை பெரியவர் ஒருவர், "நெடுங்காலும் தியானம் செய்தால் தலைமுடி வளர்ந்து ஆலம் விழுதுகளைப் போல் பூமிக்குள் செல்லும்" என்று கூற, அதை அப்படியே நம்பிய நரேன் தியானத்தில் அமர்ந்து அவ்வப்போது தனது முடி பூமிக்குள் செல்கிறதா என்று பின்னால் திரும்பி பார்த்து கொண்டான். நரேனின் தியான உறுதியை சோதிப்பது போல ஒரு சம்பவம் நடந்தது. அவன் நண்பர்களுடன் தியானம் செய்து கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு கருநாகப்பாம்பு அங்கே வந்தது. பாம்பைக் கண்ட நண்பர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர். ஆனால் நரேன் எதையும் அறியாமல் சிலையாக அமர்ந்திருந்தான். பாம்பு அவன் முன் படமெடுத்து ஆடிவிட்டு தானாகவே சென்றுவிட்டது. பின்னர் நரேனிடம் இது குறித்து கேட்டபோது, "நான் பாம்பை பார்க்கவில்லை, அது வந்தது எனக்கு தெரியாது. விவரிக்க இயலாத ஆனந்தத்தை என் மனதிற்குள் அனுபவித்துக் கொண்டிருந்தேன்" என்று பதிலளித்தான். இவ்வாறாக தனது பிஞ்சு வயதிலேயே ஆழ்ந்த அக உணர்வு நிலையை அடையும் ஆற்றல் நரேனிடம் இயல்பாகவே குடிகொண்டிருந்தது.